ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நவம்பர் 30, 2024 கடந்த போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக மழை பெஞ்சதில்லை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றுல நம்ம எடுத்த வீடியோ இது பாருங்கள். அடுத்த நாள் ஆக்சுவலி டிசம்பர் 1 இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இது நம்ம ஒரு ஆறு, இது வந்து பார்த்தோம் மேக்ஸிமம் நம்மகிட்ட இங்கே இருக்கும், எல்லாருமே தெரியும். தண்ணி முன்னாடி இங்கே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ தூரம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன தான் வந்து இயற்கிட்டு நம்ம மோதினாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நடந்து போகிற இடம் தான் அது. இப்போ இங்கே தண்ணி நிற்கிற இடம் தான். இவ்வளோ தூரம் வந்து ஊரில் தண்ணி வரதுலாம் ரொம்ப ரேரு. ஆனால் எப்போயாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி தான் அதிகபட்சமாக இவ்வளோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சங்கராபரணி ஆற்றுலேயே வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. இதை சுற்றி ரெகுலராகவே மக்கள் நடமாடுற இடம் தான். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தண்ணி வந்துருந்துட்டு நம்ம அங்கேருந்து இது போகும்போது வரும்போது எடுக்கிற மாதிரி இருக்குது. ஹாய் காய்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ வந்து நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்தது. இப்போ இன்றைக்கி பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு எடுக்குது. இதில் ஒரே விஷயம், ஆனால் நேற்று எடுத்தது 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி, இன்றைக்கி 1/2 கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராபரணி ஆறு சாம்பிள் ஆறு பக்கத்தில் வந்தால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மெயின் ரோடு வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆரி சங்கராபரணி ஆரம் சுற்றி இருக்கிற திருக்காஞ்சி உருகாஞ்சி எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது, நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து வரணும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறுது, தண்ணி ஏறிட்டு தான் இருக்குது, ஆற்றுலாம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரெக்டாக டிசம்பர் 1 எடுத்தது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணி இருக்கும். அவர் கூட இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு சத்யா, பக்கத்தில் நம்ம தம்பி விஜய். அங்கே பாருங்கள், கீழே இருக்கிற பாலமே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப மேலே போயிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அளவு தண்ணின்னு. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மேல் பாலம் கட்டலை அப்படின்னா அந்த விழுப்புரம் டு மெயின் ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வழியே இருக்காது. ஏன்னா அவ்வளோ தண்ணி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத மழை. என்ன போன வருஷமாக கடந்த ஒரு 2 வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாட்டி தான் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கீழ்ப்பாலமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. இது வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு எடுத்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் மழை. ஆனால் இருந்தாலுமே அன்றைக்கி வந்து வண்டி எதுவுமே நம்ம பாலத்தில் எதுவுமே விடலை. அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த அடை மழையிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். வண்டி இருக்குது இல்ல, அந்த வண்டியை ஃபோக்கஸ் பண்ணா. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியப்பாளையம் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா வடமங்கலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்னர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்பு ராஜி, நம்ம ஃப்ரெண்டு, அது ஃபுல்லாக அந்த ஒர்க் ஷாப்பு ஃபுல்லாகவே மூழ்கி அவ்வளோ தண்ணி. ஏன்னா இவ்வளோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னுலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு, அந்த காலம் ரொம்ப எப்படி எந்த அளவுக்கு மேலே போகுது. இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியப்பாளையம் உள்ள, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆக்சுவலி என்னென்னா நவம்பர் 2 காலையில் எடுக்கிற டிசம்பர் 2 காலையில் எடுத்த வீடியோ. ஊர் உள்ள, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு, மக்கள் வந்து வசிக்கிற இடம். அதெல்லாம் அந்த பாலத்தை தாண்டி எவ்வளோ தண்ணி வந்து ஊரில் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஏன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவே வடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிப்போச்சு. அங்கே இருந்த மக்களோட வாழ்வாதாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஆனால் அங்கே இருந்த மக்கள் யாருமே அப்போ இல்லை, எல்லாருமே வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலமுமே தெரிஞ்சு பாருங்கள். ஏன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து கம்மி ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஏன்னா தண்ணி வந்து ஓடிட்டே இருக்குல்ல. இங்கே எந்த இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு டேம்லாம் ஒன்றும் பெருசாகவே இல்லை.
சங்கராபரணி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆச்சாரிய காலேஜ் கிட்ட நம்ம சின்ன டேம் அது ஒரு 2 அடி 3 அடி தான் வரும். அதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் பெரிய டேம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நேராக கடலில் தான் போய் கரைச்சிட்டு இருக்கே தவிர இது வரைக்குமே வந்து சேவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கு மேலேயும் இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஊர் உள்ள ஓகேங்களா. ஆரியபாளையம் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து உள்ளேருந்து எடுத்த வீடியோ தான்.
ஆரிப்பாளையமா எங்கேயானே தெரியல. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா இருக்குது. எல்லாம் ஃபாலோ ஆகும். ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்காங்க பேக்ரவுண்டில் நிற்கிறது தான் நம்ம வந்து சங்கரபடி பாலம். அந்த நம்ம பெரிய பாலம் இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப போச்சு தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊர் உள்ள தண்ணி வந்துட்டு இருக்குது. உள்ள அந்த தண்ணியிலேருந்து அந்த வீடியோ எடுக்கிறோம். அதே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்த பாலமே ரொம்ப போச்சுக்கணும். தண்ணி வந்து அது எப்படி தெரியல. அதுக்கப்புறம் தான் நாலாவது தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் பாலம் இருந்த தடமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை, அவ்வளோ தண்ணி எங்கேருந்தோ வந்து வீடியோ டேம்லேருந்து தண்ணி தண்ணி எல்லாமே மட்டும்தான் இந்த வேலை தான் போகும். ஆற்றில் பாருங்கள் ஒரு பசு எல்லாம் மூழ்கி நிற்குது. எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்றது. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இப்போ தான் இதை அப்லோடே பண்ணுறோம். இதை நான் எடுத்து வச்சது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இது நம்ம நேற்று பார்த்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஐயோ ஐஷா, நேற்று அங்கே இருந்தா ஐஷா வீடியோ எடுத்த நானும் விஜயம் காலைல. Day 1, Day 2, Day 3. இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு நாள் இல்லை 2 நாள் கழிச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிகிற ஸ்டேஜ். ஒரு 4-5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாகவே இருந்தது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து இடம் தான். அது நேற்று மாடு கிடமையும் ஆடு மேயும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்து ஒரு 2-3 நாள் இவ்வளோ தண்ணி இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரப்போ கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருக்குது. சுடுகாடு கார்த்திகை, இந்த சுடுகாடை பார்த்துக்க. இங்கே பாரு, நான் உனக்கு வீடியோ காட்டுறேன்.